வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது நீலமலை அன்பில். 2023 நிறைவு பெற்று 24ஆம் ஆண்டு தோன்றியது என்று உலகத்தில் வாழுகின்ற மக்களெல்லாம் இந்த 2024 வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதை போல நீலகிரி மாவட்டம் மலைகளும் சோலைகளும் வனங்களும் காடுகளும் இயற்கை எழில் கொண்ட இடமாக பார்க்கின்ற இடமெல்லாம் பசுமையாக காட்சி தருகின்ற நீலகிரி மாவட்டம் மலைகளின் அரசி, சுற்றுலா தலங்களிலே சிறந்த ஒரு தலமாக நீலகிரி மாவட்டம். அதிலும் குளிர்ச்சி, கண்ணுக்கு இதமாக பார்க்கின்ற இடமெல்லாம் தேயிலை தோட்டங்கள், வனங்கள், காடுகள், பசுமை நிறைந்த இடங்களாக நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டத்துடைய தலைநகராக இருக்கின்ற ஊட்டி, உதகமண்டலம், உதகை என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற உதகை சுற்றுலா பயணிகளை வரவேற்பதற்காக, சுற்றுலா பயணிகளை மகிழ்வைப்பதற்காக இயற்கை எழில் கொண்ட இந்த நீலகிரி மாவட்டத்தில் படகு இல்லம், இந்த படகு இல்லம் போட் ஹவுஸ் என்று ஆங்கிலத்திலே அடைமொழியாக அழைக்கப்படுகின்ற படகு இல்லத்தில் அந்த ஏரியில் சவாரி செய்கின்ற அழகே தனி அழகு. இந்த அழகில் குடும்பத்தோடு சவாரி செய்கின்றவர்களும் உண்டு. இன்னும் புதுமண தம்பதிகள் எல்லாம் தங்களுடைய தேனிலவை காண்பதற்காக இந்த உதகை படகிலே வருகின்ற போது இன்பமான நினைவுகள். இந்த நாளை எந்த நாளும் மறக்க முடியாத நாளாக அந்த ஏரியை சுற்றி இருக்கின்ற அந்த தண்ணீர் கரை புரண்டு ஓடாமல் ஒரே இடத்தில் அழகான ஏரியாக அமைந்திருப்பது, அந்த ஏரியின் நடுப்பகுதியிலே சென்று சுற்றும் பார்க்கின்ற போது பசுமை, மலைகள், சோலைகள், புட்கள், இன்னும் இயற்கை காட்சிகள், இன்னும் பறவைகளுடைய அந்த ரிங்கார ஓசைகள், அந்த பறவைகளுடைய கூச்சு குரல்கள் என்று ரசிக்கக்கூடிய அளவிற்கு இந்த உதகை அமைந்திருக்கிறது. இந்த போட் ஹவுஸ் பகுதியிலே இந்த படகு இல்லத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வியாபார பெருமக்கள் எல்லாம் சுற்றுலா பயணிகளுக்காக பல்வேறு சலுகைகளை செய்து அதையே தங்களுடைய வாழ்வாதாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லாம் இந்த ஏரிக்கு, இந்த போட் ஹவுஸுக்கு வருகின்ற மக்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு திருநாளை கண்டு கழித்து ரசிப்பதற்கான புதுவிதமான ஏற்பாடுகளை செய்து 2024 உதகை, உதகமண்டலம், ஊட்டி படகு இல்லம் உங்களை பரவசமாக அழைக்கிறது என்று அழைத்திருக்கிறார்கள். இதை முனவர் ஜாம்பவான் ஜெரால்ட் அவர்கள் வர்ணிக்கின்ற போது அழகாக வர்ணிக்கிறார். இந்த போட் ஹவுஸை ஒரு வாழ்நாளில் ஒரு முறையாவது ஒருவர் பார்த்தாக வேண்டும். பார்ப்பது மட்டுமல்ல, இதில் ஓடுகின்ற அந்த படகில் ஏறி சவாரி செய்கின்ற போது மனதுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் இயற்கையின் எல்லையை தாண்டிவிடும் என்று முனவர் ஜாம்பவான் ஜெரால்ட் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை போல நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் பார்ப்பதற்கு வனங்களும் சோலைகளுமாக அமைந்திருக்கிறது. அதிலும் இங்கே தேசிய வனசரணாலயமாக அமைந்திருக்கின்ற முதுமலை தெப்பக்காடு வனசரணாலயம். ஆஹா, இயற்கை தருகின்ற அழகு, என்ன அழகு என்று இந்த வனத்தில் உள்ளே சென்று பார்க்கின்ற போது குதூகலமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒட்டுமொத்தமாக வரக்கூடியது இந்த 24ஆம் ஆண்டிலே சுற்றுலா பயணிகளுக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. பார்க்கின்ற இடமெல்லாம் வனவிலங்குகள், அதிலும் கண்ணை கவரும் மயிலினுடைய நடனமும் இதில் சிறப்போடு அமைந்திருக்கிறது. யானைகள் கூட்டங்கள் கூட்டமாக வருவதும், வளர்ப்பு யானைகளுக்கு உணவு அளிப்பதும், வளர்ப்பு யானைகள் பூஜை செய்வதும், வளர்ப்பு யானைகள் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதும் என்று இந்த வளர்ப்பு யானையும் காட்டு யானையும், காட்டி என்று சொல்லப்படுகின்ற எருமைகள், கண்ணுக்கு துள்ளி ஓடும் அந்த புள்ளி மான்கள், கண்ணுக்கு துள்ளி ஓடும் அந்த புள்ளி மான்கள் என பரவசமாக பார்த்து ரசிக்க நீலகிரி மாவட்டத்தில் ஏராளமான இடம். சுற்றுலா பயணிகள் ஒரு முறையேனும் இந்த நீலகிரி மாவட்டத்தை வந்து சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லுகிறதோ இந்த இயற்கை வனங்களும் சோலைகளும் இயற்கை காட்சிகளும் என்று நமது நீலமலை தொலைக்காட்சி மூலமாக வர்ணிக்கிறார்கள் இந்த இயற்கை அழகை.
நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சொல்லுகின்ற போது, குன்னூரிலே இறங்கி சுற்றுலாவை தொடங்கினால் குன்னூர் சிம்ஸ் பார்க் இன்னும் அங்கு பார்க்க வேண்டிய இடங்கள், இரண்டாவது சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகின்ற கோத்தகிரி மலை சிகரம், கண்கொள்ளா காட்சி. அந்த மலை சிகரத்தில் இருந்து பார்த்தால் மேட்டுப்பாளையத்தை காண முடியும். இரண்டாவது சுவிட்சர்லாந்து என்று சொல்லுகின்ற அந்த கோத்தகிரியின் கண்ணுக்கு குளிரான காட்சிகள். அதனை தொடர்ந்து பைக்கரா நீர்வீழ்ச்சி, பைக்கரா அணை, இன்னும் எத்தனை எத்தனை காட்சிகள் குவிந்திருக்கிறது என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவருடைய வர்ணனை மீண்டும் தொடரும் என்று சொல்லி, இந்த சிறப்பு புத்தாண்டை வரவேற்கின்ற நீலமலை தொலைக்காட்சி நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் மலைகளின் அரசி நீலமலை. அன்பில் வணக்கம்.